ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஜேவின் உலகம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த டாய்ஸ்னா வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதை வச்சு நம்ம எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பழக்கம் அவங்கள விட்டு போயிடும். ஆனால் பசங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பழக்கம் அவங்கள விட்டு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாதுங்க. அப்படி ஒரு வேளை போயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலேருந்து இந்த கார் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சுங்க. நான் அந்த சின்னதாக இந்த கார் பைக்ஸ்லாம் எங்கே பார்த்தாலும் அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்கே யூஏஇ வந்து என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்றதை இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் வந்து வாங்கின ஃபஸ்ட்டு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூபிக்ஸ் கியூப் தாங்க. 3x3 ரூபிக்ஸ் கியூப் அண்ட் 4x4 ரூபிக்ஸ் கியூப். இதை நான் வந்து போர் அடிக்கும் போது டிப்ரெஷனில் இருந்தால் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வாங்கினது. ஆனால் இதை பண்ணும்போது தான் நான் அதிகமாக டென்ஷன் ஆகி டிப்ரெஷனில் போனது. அண்ட் திஸ் ஒன் Yamaha R1 இதாங்க என்னோட பர்சனல் ஃபேவரெட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மெய்ஸ்டோ பிராண்டோடது தான். இது ஏன் எனக்கு பர்சனல் ஃபேவரெட்டுன்னு சொல்கிறேன்னா, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ண மாடலுங்க. அண்ட் இது என்னோட ட்ரீம் பைக். ஸோ அதனால் இது எப்போவுமே என்னோட ஃபேவரெட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அதே மெய்ஸ்டோவோட தான். அண்ட் இது லாம்போகினி மோஷிலேகோ. இதுவுமே பார்த்தீங்கன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது தான். அண்ட் இதோட மினி வெர்ஷன் நான் இங்கே வந்து யூஏஇயில் வாங்கினதுங்க. சேம் அதே கலர் வேறு. இது பிளாக், இது சில்வரு. இது பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டை கேஷ் தாங்க, இங்கே லோக்கலில் கிடைக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேன் மினி எடிஷன் ஒன்று இருக்குது. இது வந்து டீட்டெயில்லாம் அந்தளவுக்கு இருக்காதுங்க, ஆனால் பார்த்தா பேட்மேன்னு தெரியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸோட பேட் மொபைல். ஆக்சுவலி டீட்டெயிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹாட் வீல்ஸில். என்னோடய ஃபேவரெட் இதுவும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் ஃபங்கி பாப். க்யூட்டாக இருக்குல்ல. இதுவும் நம்ம ஹாட் வீல்ஸோட தான். இது ஆல்ஃபா ரோமியோ ஜிடி. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லங்க. ஆக்சுவலி இதுவும் இந்த பேட் மொபைலும் வந்து ஒரே செட்டில் இருந்துச்சு. ஸோ சேம் கலர். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பேக் ஆஃப் 2ல இருந்துச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் நம்ம F1 எடிஷன் லூயிஸ் ஹாமில்டனோட பெட்ரோனாஸ் மாடலுங்க. இது நான் இங்கே யூஏஇயில் வந்து தெமுல ஆர்டர் போட்டது. செம்ம குவாலிட்டிங்க. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட 56 dirhams ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம டீட்டெயிலுங்க, சூப்பராக. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்ல வெயிட். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் யூஏஇயில் வாங்கினது தான். இது வந்து ஒரு விண்டேஜ் எடிஷனுங்க. அந்த காலத்து ஒரு விண்டேஜ் மாடல்னால தனியாக ஒரு கிரேஸ் இருக்கும். இந்த வண்டியுமே எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சது, அதனால் வாங்கினது. யூஏஇ வந்துட்டு முக்கியமாக இந்த கார் இல்லாமல் கலெக்ஷன் இருக்கவே இருக்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி கிளாஸ். பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இதுவும் நான் யூஏஇயில் வாங்கினது தான். கலர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான் அதை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கலர்லாம் நீங்கள் ரோட்டில் அவ்வளோவா பார்க்க முடியாதுங்க. என்னோட கலெக்ஷன்ஸை தான் பார்க்க முடியும். இது உங்களுக்கு என்ன மாடல்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஜிடி. என்னோட கலெக்ஷனில் கொஞ்சம் யூனிக்கான கலரில் இருக்குதுங்க. இதுவுமே டீட்டெயிலிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கிங் ஸ்மார்ட்டோட 1967 ஷெல்பி ஜிடி. செம்ம கலருங்க. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இவ்வளோ கம்மி ப்ரைஸில் நான் இங்கே வந்து இந்த டைகாஸ்ட் கார்ஸ் வந்து வாங்கினதே கிடையாது. ஆக்சுவலி தரமான பைங்க. பாருங்களேன் அந்த டீட்டெயிலை. அந்த ஷெல்பி, அந்த ஸ்னேக் சிம்பிள்லாம் போட்டு சீரியஸாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. அந்த கலர், அந்த ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் அல்டிமேட். இது பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 5 டைகாஸ்ட்டு. இதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி A5 அண்ட் ஆடி R8, BMW M5 இருக்குது, ஷெவர்லெட் கேமரோ இருக்குது, அண்ட் நிசான் GTR இருக்குங்க. இந்த மாதிரி பேக் நான் ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது கிடைக்கவே இல்லைங்க. இங்கே நானும் நிறையா ஷாப்பில் தேடி பார்த்துட்டேன், சுத்தமாக கிடைக்கல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேலி கார்ஸ் மாதிரி இருக்கும். டிசைன்லாம் ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது நம்ம ஆல்ஃபா ரோமியோ ரேஞ்ச் ரோவரோட ரேலி எடிஷனுங்க. இது 2 மாடலும் என்னன்னே தெரில. ஆக்சுவலி பார்க்க அழகாக இருக்குது. இது 2 மாடல் என்னன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் நிறைய சிமிலர் கார்ஸோட டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. இது என்னமோ பார்க்க போர்ஷ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுவுமே பார்க்க என்னமோ ஆல்ஃபா ரோமியோ மாதிரி தாங்க இருக்குது. இது என்ன பிராண்டுன்றதை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மினி கார்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி கார்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன டைப்ஸ் கார்ஸ்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஸ் மூவியில் வர எடிஷன்ஸுங்க. நம்ம MC குயின், டோமேட்டர் எல்லாமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டர் ஜாயில் வந்து ஹாட் வீல்ஸ் எடிஷன்ஸுங்க. இப்போ நம்ம இந்த ஹாரி பாட்டர் எடிஷன் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் வீல்ஸ் எடிஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதில் சும்மா ஒரு 3 வாங்கி வச்சுருக்கேங்க நான். இது 2ம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வேணால் இந்த மாதிரி கார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதாங்க நான் யூஏஇயில் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின 2 கார். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு என்னோட கலெக்ஷன்ஸ் இதாக இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்து என்னென்னலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி
வித்தியாசமான திங்ஸ்லாம் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, அது ஒரு ஹாபியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் பார்க்கலாம்.